கூடாது. சரி, ஸ்கிரீன் வந்துச்சு. ஓகே. ஹோம்ஒர்க்கை நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு வருவோம். ஒன்று வந்து பார்ப்போம் ஹோம்ஒர்க்கில். يحسب أن لم يره أحد. இந்த கிளியர் போதாது. இது சரி. யஹ்சபுல வார ஏவும் கிளியரா வருது, தெளிவாக வருது. இந்த ஏவும் அதே கிளியர்ல வருது. பட் இந்த ஏட கிளியர் போதாது. இதான் நம்மளோட ஹோம்ஒர்க் கிளியர் பிரச்சனை. எல்லா ஏவும் கிளியரா வரணும். ஏன் சரி. கிளியரா வருது இல்ல? நீங்க என்ன செய்றீங்க என்றால் இந்த ஹாவ நீட்டத்தோடயே இந்த அலிஃபை பேத்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓத பாக்குறீங்க. உங்களோட டோன் கொண்டு மிக்ஸ் பண்ண வைக்குது. சரி. يحسب أن لم يره أحد. அஹது أحد. يحسب أن لم يره أحد. குட். ரெண்டாவது أن جاءه الأعمى. இதுலயும் அதே சேம் ப்ராப்ளம். أن جاءه الأعمى. أعمى أعمى. أعمى. يس. أن جاءه الأعمى. أن جاءه الأعمى. குட். அந்த சவுண்ட் முக்கியமா? விளங்குதா பிரச்சனை என்னண்டு? أوه. விளங்குதானே? أوه. ரெண்டாவது أما من استغنى. சரி, ஓகே. தஅன என்று வரணும், கலக்காம வரணுமா? தஅன தஅ என்று கலக்கக்கூடாது. استغنى. இஸ்தக்ன. أما من استغنى. நாலாவது أليس الله بأحكم பிய பிய الحاكمين. பிய. இந்த கிளியர் இல்ல. உங்களோட ஹோம்ஒர்க்ல இதுவும் பிழைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஏன் பிழைண்டா இதான் பிழையா? ஏட சவுண்ட் கிளியரா வந்து இல்ல. பி அஹ்கமில் ஹாகிமீன் என்கிற டோனை அதுக்கு ஏத்த வகையில நாங்க சமைச்சு கொள்ளணும். சரி. சரிங்களா? மிக லெட்டரை நல்லா கேட்டுக்கோங்க. லெட்டர்ஸை மிக கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ற ஸ்டைல்ல எங்கிற டோன் நாங்க சமைச்சு கொள்ளணும். இதுல ரெண்டு விஷயம் செய்கிற ஆயார். ஒன்று எங்கிற டோன், ரெண்டாவது அந்த எழுத்துல கிளியர் சவுண்ட். ஓகே. நாங்க என்ன செய்யறோம்? சரி. எங்கிற டோனை நாங்க ப்ரையாரிட்டி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்து எங்கிற சவுண்ட், அதாவது குறிப்பிட்ட அந்த லெட்டர்ஸ் கிளியர் சவுண்ட் என்ன செய்யறோம்? செகண்ட் வச்சு கொள்றோம். அது ராங். அப்படி இருக்கிறதால என்ன ப்ராப்ளம்? எங்கிற டோன் பசந்த அழகா வருது, ஆனா குறிப்பிட்ட அந்த லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த சவுண்ட், அந்த சவுண்ட் என்ன செய்யுது? மறைஞ்சு போகுது. அது பில. அது சரி. அப்படியே மாறி போகணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு ஈக்கணும்? குறிப்பிட்ட அந்த லெட்டர்ஸ் இருக்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ற Pronunciation. நேரம் கிளியர் சவுண்ட்ல ஈக்கணும். அதுக்குத்தான் நாங்க எதை கொண்டு போகணும்? எங்கிற டோனை அதுக்கு ஏற்ற வகையில் டெவலப் பண்ணணும். விளங்குதா ப்ராப்ளம் என்னண்டு? ஓ. உங்களுக்கு ஏர்ட சவுண்ட் உச்சரிக்க தெரியாது என்றால் அப்படி அல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்குது? நீங்க டோன் எடுத்து பிராக்டிஸ் பண்ற நேரம் உங்களோட டோன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அந்த சவுண்ட், ஏர்ட சவுண்ட் என்ன செய்து மினிமைஸ் பண்ணி கொண்டு போகுது, மறைச்சு கொண்டு போகுது. அது பிள்ளை. அது சரி. கவனமாய் இப்போ ரிப்பீட் பண்ணுங்க.
أليس الله بأحكم الحاكمين. ஓகே, எந்த இடத்துலயும் இந்த விஷயத்த மறக்கப்படாது ஐயா. சரியா? சரி. நீங்க செல்ஃபா ஓதுற குர்ஆன்ல இந்த கான்செப்ட நீங்க அப்ளை பண்ணி 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 பிராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல எங்கேயும் மறக்காது. நீங்க அரபிக் வாசிக்க போக்கோலையும் மறக்காது. அரபிக்ல நீங்க ஸ்பீச் பண்ண நேரம் மறக்காது. குர்ஆன் ஸ்பெஷலி குர்ஆன டோன் எடுத்து பிராக்டிஸ் பண்ண நேரம் ஒரு காலம் மறக்காது. அப்ப ஏர்ட சவுண்ட் அந்த இடத்துல கிளியர் ஆகிற நேரம் எங்க டோனுக்கு ஒரு ஒரு மார்க்கெட் ஒண்டிக்கிற சும்மா வந்து பாங்க. இதுல நீங்க ஏர்ட சவுண்ட் விளங்காம அலைஸ் அல்லாஹு பியஹ்கமில் ஹாகிமீன் என்று ஓதுறதுக்கும் இப்ப நீங்க ஏர்ட சவுண்ட உச்சரிச்சு ஓதுறதுக்கு மேல எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் ஒண்டி பெரிய விளங்குதா? டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரெண்ட். அதான் அதான் அதுல இருக்கிற மிக முக்கியமான நிறைய பேர் கவனிக்க தவறிய இடம் இதான். எங்கட ப்ரொனவுன்ஸ நாங்க ப்ரொனவுன்ஸ் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ப்ரொனவுன்ஸ்ல வந்து எழுத்த உருப்பமைய உச்சரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆ தொண்டையால உச்சரிக்கிறது, வாய் ஃபுல்லா உச்சரிக்கிறது. இப்படி அந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்காக ட்ரை பண்ற ஒரு மெத்தட் இருக்கிற அது ஓகே. அதை விட இன்னும் ஒன்று என்ன, குறிப்பிட்ட எழுத்துல சவுண்ட் எடுக்கணும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஏண்டு உச்சரிக்கிறேன்னு சொல்லி, ஆனா யாருமே ஏண்டு உச்சரிக்கிற இல்லையே. அங்கதான் பிரச்சனை. சரிங்களா? எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க செய்யறதில்ல. எங்களுக்கு உச்சரிக்கிறேன்னு தெரியும், ஆனா நாங்க அப்படி உச்சரிக்கிறதில்ல. எனவே எங்களோட ஓதல் வந்து அந்த சரியான ஸ்டைலுக்கு வாரதுக்கு கஷ்டமா இருக்குது. மறக்கப்படாது ப்ரோ. இப்ப இன்னைக்கு சரி. பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ஒன் ஸ்மால் ப்ராப்ளம், பட் அது ஓகே கிளியர் ஆயிட்டு. தேர்ட் ஒன் பிக் ப்ராப்ளம். சரியா? நான் சொல்றது எப்படி உங்களுக்கு இன்னும் கிளியரா பார்த்துக் கொள்ளலும் என்றால் உங்களோட ஹோம்ஒர்க்கை பத்தி இப்ப நீங்க இப்ப அனுப்பின ஹோம்ஒர்க்கை செக் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க ஓதி அனுப்பிக்கிறீங்க. என்ன சரி. அப்படியே பார்த்து போறோம். நான் திருப்பி இந்த ஹோம்ஒர்க் தர மாட்டேன். நாலாவது போகும் திருப்பி. أليس الله بأحكم الحاكمين. ஐந்தாவது நம்பர் 5. ألم يجدك يتيما فآوى. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் அகைன். ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். சின்ன மிஸ்டேக் உண்டு. ألم يجدك يتيما فآوى. எஜிதிக என்று கஷ்டத்துன்னு வச்சு ஓதப்படாதா? எஜிதிக அல்ல, எஜிதுக. இதுல கவனமாயிக்கணும். இந்த சரி. தாலுக்கு என்ன வச்சுக்குது? சுக்கூனிக்கு தானே. ஓ. ஆனா நாங்க ஓதுறோம் எப்படி கஷ்டத்துன்னு வச்சு ஓதுறோம். எஜிதிக சரியா? அது எஜிதிக. சரி. தீல சவுண்ட் வரக்கூடாது. என்ன சவுண்ட் வரணும்? து. இது. வெரி குட். இது எஜிதுக, எஜிதுக. இது எஜிது. விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட்? யஜிது. சவுண்ட் கிளியரா? ஓ. ரெண்டு மாதிரி மோதி காட்டுற பாருங்கோ. அலம் யஜிதிக. நான் கஷ்டத்துன்னு வச்சு ஓதுறேன். யஜிதிக யதீமன் ஃபஆவ. நான் இப்ப தாலுக்கு சுக்கூன் வச்சு ஓதினால் அலம் யஜிதுக, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவ. டிஃபரெண்ட் விளைச்சா சவுண்ட்ல? ஓ. சரி, இப்ப எனக்கு நீங்கள் அதே மாதிரி ஓதி காட்டுங்க பாப்போம். ரெண்டு மாதிரியும் ஓதணும். பிழையா ஓதணும், சரியா ஓதணும். ألم يجدك يتيما فآوى. ألم يجدك يتيما فآوى. குட், மாஷா அல்லாஹ். ஆனா இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னென்றால் அது அடுத்த இஷ்யூ. வேர்சஸ் இடையில நாங்க படிச்ச சிஸ்டம் இல்லாம நிப்பாட்டி இயலாது. எஜிதுக என்று நிப்பாட்டி ஓத இயலாது. அப்படி ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னா அதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்லாம் நிப்பாட்டும். சரி. அண்டர்ஸ்டாண்ட்? இது ஓ. முக்கியம். ஆ திருப்பி ஓதும் பாப்போம். அப்ப இடையில நிப்பாட்டாம ஓதும் பாப்போம். அது அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை நிப்பாட்டி ஓதணுமா? தேவையா? அப்படி மூச்சு கஷ்டமா என்றா இல்லைனா? இல்ல. ம். ألم يجدك يتيما فآوى. மாஷா அல்லாஹ். அப்ப இந்த ஹோம்ஒர்க்ல இதான் இஷ்யூஸா?
உங்களோட சரி ஹோம்ஒர்க்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதான். வலிமையா நான் சில பேருக்கு ஹோம்ஒர்க்கை ரிப்பீட் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு திருப்பி தரல. நீங்க கிளாஸ்லயே அதில் உள்ள மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி சரியாகிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல ப்ராப்ளம் இருக்குது, செகண்ட் ஒன்ல சின்ன ப்ராப்ளம், தேர்ட் ஒன்ல கல்கலாவோடு சம்பந்தப்பட்ட கலக்கி ஓதுவது சம்பந்தப்பட்ட சின்ன ப்ராப்ளம், ஃபோர்த் ஒன் ப்ராப்ளம், ஃபிஃப்த் ஒன்ல அதை கலக்கி ஓதுறதுல வர ப்ராப்ளம் உண்டு. ஸோ கட்டாயம் இதை நல்லா ரிவைஸ் பண்ணி இப்படித்தானே நாங்க கிளாஸ்ல குர்ஆன்ல அவ்வளோ வசனத்தையும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் கிளாஸ்ல. ஓகே, ஓ ஆனா கிளாஸ்ல உங்களுக்கு தர வசனங்கள் எல்லாத்துலயுமே ஒரு டாஸ்க் உண்டு, டார்கெட் உண்டு. ஓ சரியா? அதை நீங்க வச்சு என்ன செய்யணும், நீங்க செல்ஃபா ஓதுறவங்களோட குர்ஆன்ல அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் யோசனையோட ஓதி பழகி போடணும். கிளாஸ்ல நாங்க அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, நாளை புதிய விஷயத்துக்கு வருவோம். இதை கொண்டா ஓது பார்ப்போம். இதுல என்ன சரி ஒர்க் தந்தனா குர்ஆன் கிளாஸ்ல தரலையே? ஓ அந்த 4 லெட்டர் சீக்கிரம் ஆ, வெரி குட், வெரி குட். 4 லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க சேர்ந்தது இதுலையா? ஓ தேடுனீங்களா? ஐடியா வந்து அது என்ன சரி? நான் நினைக்கிறேன் அது இல்லாட்டி ரைந்து. சரி, இப்ப இதுல பெஸ்ட்டுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கிற? 4. 4 லெட்டர்ஸ். அப்படியா? ஓ ஓ நான் பாக்ஸ் அடிச்சுக்கிறதா? ஓகே, எதெல்லாம் ஓ சொல்லுங்க, ஒவ்வொரு 3. லெட்டரா. அதுல 3. 3. ஆ, எதெல்லாம் லெட்டர்ஸ் சொல்லுங்க. பெஸ்ட் லெட்டர் என்ன? ல விலங்கு. கிளியர் சவுண்ட். லம். லாம். ஓ லாம். நெக்ஸ்ட். ரைன். இந்த இடம் இது என்ன எழுத்து? இதானே நீ சொல்லுங்க, ஆயிரம் சொல்றீங்க அப்படியா? ஐன் இல்லாட்டி மா. ஓகே, இதுல இருக்கிற இஷ்யூ என்னென்றால் நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஐன் ஒரு காலமும் இப்படி வராது. சரியா? ஐன் அல்லது கெயின் வாரன்னு சொன்னா பாருங்க, இந்த மாதிரி ஸ்டைல்லாம் வரும் அது. சரியா? சரி. விளங்குதா? அல்லது ஓ இந்த ஸ்டைல்லாம் வரும். இந்த ஸ்டைல் அல்லது இந்த ஸ்டைலுக்கு கூட தான் அது வரும். சரி. சரி, இப்ப சில போது இதுக்கு ஃபுல்லா கலர்ஸ் பண்ணிக்கும். ஆனா கலர் பண்ணாலும் இப்படித்தான் வரும் டிசைன். பாருங்க டிசைன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி கீழுக்கு வாரன்னு சொன்னா இப்படி கீழுக்கால போறது, அது கொஞ்சம் இப்படி சரிவுல வாரது, அல்லது இப்படி சரிவுல வாரதெல்லாம் என்ன வாய்க்கும் அது? மா. மீம். வெரி குட், மா. குட். அப்போ நீங்க சொன்னது மாதிரி நெக்ஸ்ட் லெட்டர் மீம். ஆஃப்டர் தட் அதுக்கு பின்னால இல்ல லம். ரிப்பீட்லாம். அப்படியா? ஓ ஆ, ஓகே, நான் சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. ஆஹ், சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் வருவோம். அதுக்கு மேல போட்டுக்கிற அடையாளங்கள் எப்படி? எதுக்கு எதுக்கு என்னென்ன அடையாளம் வந்து சொல்லுங்க பாப்போம். லாமுக்கு சுக்குன். லாவுக்கு சுகூன். அதுக்கு வர ஃபத்ததுன். விச் ஒன்? 19 எதுக்கு? மீமுக்கு மீமுக்கு ஃபத்ஹத்துன். திரும்ப லாமுக்கு சுக்குன். லாமுக்கு சுகூன். மாஷா அல்லாஹ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேல மீமுக்கு கட்ல வந்தீங்க அடுத்த நடுவுல லெட்டர். சரி, ஓகே. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு, இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அலிஃபுக்கும் லாமுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அலிஃப் என்ற எழுத்துக்கும் லாம் என்ற எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்? லாமுக்கு சரி. கீழே கோடு மாதிரி வர. லாம் என்ன செய்வாரு, நல்லா கேட்டுக்கொள்ளணும் வித்தியாசத்தையா. தனக்கு முன்னால வார எழுத்தோடையும் அவர் ஜாயின் ஆகுவாரு, பின்னாடி வார எழுத்தோடையும் ஜாயின் ஆகுவார். லாம் டைக்கிற ஒரு சரி முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் அது. லாம் என்ன செய்வார், தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தோடையும் ஜாயின் ஆகுவாரு, தனக்கு பின்னால வரக்கூடிய எழுத்தோடையும் ஜாயின் ஆகுவாரு. ஆனா அலிப் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. அலிப் என்ன செய்வார் தெரியுமா, தனக்கு முன்னுக்கால வார ஆளோட மட்டும்தான் அவர் ஜாயின் ஆகுவார். தனக்கு பின்னால சரி வார ஆளோட எந்த காரணம் கொண்டும்
ஜாயிண்ட் ஆக மாட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் அவரை விட்டு போட்டுருவாரு. எனக்கு வாடான்னு சொல்லிடுவாரு. ரைட்டா? ஓகே. ஓ அப்போ இவர் என்னது? நீங்க ஆ, லாம்னு சொன்னால் லாமா அது. இவர் லாமா இருந்தா என்ன செஞ்சுக்கணும் அவரு? கட்டாயம். அடுத்த இந்த சைக்கிள்ல வாவோட என்ன செஞ்சுக்கணும்? லெட்டர் ஜாயின் ஆகி வாவோட ஜாயிண்ட் ஆகிக்கணும். உங்க வாவோட ஜாயிண்ட் ஆகினாரா? இல்ல அலிஃப் அது. அலீஃப். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அலீஃப். இதான் நம்மளோட நீங்க விட்ட முதலாவது மிஸ்டேக். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? சாரி. இந்த இடத்துல என்ன அலிஃப். வரணும்? அலிஃப் வரணும். சரி, இப்ப நான் முதல்ல அந்த இடத்துல அலிஃபை தேத்துவோம். இந்த இடத்துல முதலாவது அலிஃபை போடுவோம். வேற ஒரு கலர்ல போடுக்கிறேன். நீங்க இப்ப எடுத்து சரி அலிஃப். அடுத்த பாயிண்ட் என்னென்றால், இதுக்கு மேல வர அடையாளங்களை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எது எதுக்கு என்ன எதுக்கு அடையாளம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பாப்போம். சரியா? சரி. அலிஃப் லாம் கேன்சல் பண்ணிட்டு தானே? ஓ இது நான் தனியா ஒரு ஸ்லைடை போட்டு விளங்கப்படுத்துறது. பட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க 100க்கு 70% சரியா சொல்லிக்கிறீங்க. 70% யூ ஆர் கரெக்ட். யூ ஹேவ் டு சம்திங் ப்ராப்ளம். நாங்க அதை இதிலே கிளியர் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். சரி, இப்ப சரி. பார்ப்போம். எப்படி இந்த அடையாளம் எதுக்கு எதுக்கு எது எது என்ன அடையாளம் என்று கண்டுபிடிக்கிற எப்படி என்றால், சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க லெட்டர்ஸை ஓர்டர் படுத்திட்டோம். லெட்டர்ஸ் ஓர்டர் சரியா கிளியரா இப்ப? ஓ சரி. லெட்டர்ஸை ஓர்டர் பண்ணிட்டு என்ன செய்யணும் என்றால், மேலுக்கு மேலுக்கு நேராகிறது தூக்கி 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 போடப்படாது. அது போல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்கூனுக்கு நேராய்க்கிறது லாமிக்குது. இந்த ஃபத்ஹா வந்து நேராய்க்குது அப்படி மீமுக்கிக்குது. அப்படி இந்த சுக்கூன் வந்து நேரா அலிஃபு கிக்குது. இப்படி பார்க்கப்படாது. சரியா? அது பார்க்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நல்லா கிளியரா விளங்கினாலும் உங்களுக்கு பின்னுக்கால வார நேரம் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது கிளியராக விளங்காது. அப்ப நாங்க எப்படி பார்க்கணும் என்றால், அதை எப்படி பார்க்கணும் என்றால், நான் சொல்லித்தர ஐடியா பார்த்துக்கோங்க. என்ன செய்யணும் என்றால், முதலாவது நீங்க லெட்டர்ஸை நாங்க ஓர்டர் பண்ணணும். இப்போ லெட்டர்ஸ் ஓர்டர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் லாம், செகண்ட் லெட்டர் மீம், தேர்ட் லெட்டர் அலீஃப். இது கிளியர். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற இடம் வந்தா அவசரமா செய்ய வேண்டிய வேலை இது. ஆஃப்டர் த சரி. ரெண்டாவது வேலை என்ன செய்யணும் என்றால், இந்த சைட்ல இருந்து நாங்க இந்த அடையாளங்களை பார்க்கணும். நான் அம்புக்குறி போட்டிக்கு இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்கிற அடையாளம் எது? சுகுன். சுக்கூன். சோ சுக்கூன் எதை பிக்கப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பிக்கப் பண்ணணும். அப்படிதானே? ஓ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ இஸ் ஃபர்ஸ்ட் சிம்பிள். முதலாவது அடையாளம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்துடணும். அடுத்த அடையாளம் எது? திருப்பி இன்னொரு சைட்ல அந்த ரெண்டாவது இருக்குது ஃபத்ததுன். ஃபத்ஹத்துன். அது எதுக்கு வரணும்? செகண்ட் மீமுக்கு லெட்டருக்கு வரணும். செகண்ட் லெட்டருக்கு வரணும். தேர்ட் ஆயிக்கிற அடையாளம் என்ன? சுகுன். சுக்கூன். சுக்கூன் எதுக்கு வரணும்? தேர்ட் லெட்டருக்கு. அலிஃபுக்கு மேல வரணும். இதான் இந்த சிஸ்டத்தை நீ பார்க்கணும். சரி. மாற்றமாக மேலுக்கு ஈக்கிறத தூக்கி பார்த்தீங்கடா, இப்ப நான் ஒரு கேள்வி லொஜிக்கலா ஒரு கேள்வி கேட்பேன். பாருங்க, இப்ப இந்த மீமுக்கு மேல ஈக்கிறது என்ன அடையாளம்? நான் சொல்லவா? சுக்கூன் தான் நிக்குது. நேரா பாருங்க, எது நிக்குது? சுகுன். சுக்கூன் தான் நிக்குது. அவ எப்படி நாங்க 10வது கொடுக்க வேலையே 10வது கொடுத்தா 10வதுங்கிற தேவையில்லாம வந்து இப்ப உங்களோட பாசையில மேலுக்கு சரியா நாங்க மேலுக்கு பார்த்தோம் என்றால் இந்த 10 என்ன செஞ்சுக்குது? தவறுதலாக வந்திக்குது. அது தேவையில்லை. அப்படித்தானே? ஆஹ் ஓ அவர் லாமுக்கு என்ன வந்திக்குது? லாமுக்கு மேல ஒன்று வந்து இல்ல. லாமுக்கு நேரா மேல ஒன்றும் இல்ல. ஓ விளங்குதா? கன்ஃபியூஸ் ஆறு எப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன ஓ செய்யணும்? அவசரமா லெட்டர்ஸை நாங்க ஆர்டர் பண்ணணும். இந்த சைட்ல இருந்து இது நாங்க எப்படி சொல்ற? ரைட் டு லெஃப்ட். ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போய் நான் பார்த்தோம் என்றால், ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் அடையாளம் செகண்ட் லெட்டர், தேர்ட் அடையாளம் தேர்ட் லெட்டர்ஸ் நான் கொடுத்துடணும். சின்ன விஷயம். இப்ப குழப்பம் முடிஞ்சா கிளியர் ஆயிட்டா? ஓ ம். இதுக்கு பின்னால இந்த வசனங்கள் வருமா? பின்னுக்கால் நிறைய வரும். சரி. சரி, போதும் பாப்போம். فإن الجنة هي المأوى. فإن الجنة هي المأوى. فإن الجنة هي المأوى. مأوى. مأوى. திருப்பி போதுங்க.
فإن الجنة هي المأوى. ரெண்டாவது. حدائق وأعنابا. ஆ? حدائق وأعنابا. حدائق وأعنابا. حدائق وأعنابا. 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 திருப்பி போதுங்க. حدائق وأعنابا. கட்டாயம் அதுல 3 செகண்ட் டிராத் இருக்கணுமா? حدائق وأعنابا. حدائق وأعنابا. மூணாவது. جزاء من ربك عطاء حسابا. என் சவுண்ட்ல கிளியர் போதாது. உங்களோட சவுண்ட்ல கிளியர் வருது இல்ல. جزاء من ربك عطاء حسابا. ஆ? جزاء من ربك عطاء حسابا. Good, good. அந்த 3 செகண்ட் நீட்டா தான் ராகம் வருது. கஷ்டமா நிப்பாட்டலாம் பாருங்க. جزاء من ربك من ربك عطاء حسابا. جزاء من ربك من ربك عطاء حسابا. Good. நாலாவது. إنا أنذرناكم عذابا قريب. ஆஹா பாத்தீங்களா குழம்புறீங்களே. கரைபட அனுப்பாடுறது குழம்பப்படாது. குழம்புனா பிரச்சனை. قريبا. ஒரீபே சரியா வரணும். ஆ إنا மந்திரடியான أنذرناكم நீக்குது. இன்ன மதுரை அடையாளம் நீக்கி. إنا أنذرناكم عذابا قريبا. إنا أنذرناكم عذابا قريبا. إنا أنذرناكم عذابا قريبا. சரி போதுங்க. إنا أنذرناكم عذابا சவுண்ட் 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 கொஞ்சம் قريبا. சவுண்ட் ஆகுது. சவுண்ட் கேக்குது இல்ல. إنا أنذرناكم عذابا قريبا. Fine. புதிய விஷயம் ஒன்று அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது.
இந்த ஒர்க்கை கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. போன ஒர்க்குள்ள விஷயங்களை போய் பார்க்கணுமா? சரி. நாங்களே